ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டிக்கோட மாஃபியா ஆஃப் தாண்டா வித் மை பேபி. அண்ட் லாஸ்ட் பார்ட் இதில் விட்டுருப்போமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கமும் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் அப்படியே இந்த ராடை 2 தடவை அப்படியே கீழே அடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அவன் தலையில் வச்சுட்டு ஒரு தடவை லைட்டாக அடிச்சுக்கிறான். ஸோ அப்போ அந்த பர்சன் பண்ணுறது அவனுக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. எங்கே போயிருப்பான் அந்த பையன், அந்த ஜங்குக் எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அந்த பர்சன்ஸும் தெரியல அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் மின்னுங்க, மின் சார் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பர்சன் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு மின்க்கு கால் பண்ணுறாரு. மின் எங்கே இருக்கா? நான் ஒரு வேலையாக இருக்கேன் சொல்லு. மின் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா. என்ன விஷயம் சொல்ல. அது நம்ம சீக்ரெட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம்ல, அது ஒரு சாதாரணமான பையன். அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவனை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற மேன்? ஏன்னா நான் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தடவை கேட்கணும், நீ அதுக்கு சரி சொல்லணும். அப்போ தான் நம்ம என்ன செய்வேன். உனக்கு என்னமோ அது நீ பண்ண மேன். இப்படி நான் சொல்லாத சொல்ல. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஃபோனை அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் டேயாங்க்கு இந்த பர்சன் மின்கிட்ட பேசுகிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ டேயாங்குக்கு இந்த பர்சன் பேசுறது மட்டும்தான் கேட்டிருக்கோம், மின் பேசுனது எதுவுமே கேட்டிருக்காது. ஸோ அப்படியே பார்க்குறான். அவனுக்கு மின்னா நம்ம ஜங்கு கூட அண்ணன்னு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன இந்த ப்ராஜெக்டுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுகா தானே வந்து இருந்திருப்பாரு முன்னாடி. ஸோ அதனால நம்ம டேயாங்குக்கு நம்ம மின்தா இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கான்னு அவனுக்கு ஒரு கோவம் வருது. இப்போ ஜங்குக் தாண்டா ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். ஸோ அவனோட கண் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு மாதிரி பயத்தோட நடுங்கிட்டே உட்காந்துருக்கான். டேயாங் சீக்கிரம் வந்துடுங்க, என்னால் ரொம்ப நேரம் தனியாக இருக்க முடியாது, என்னை தேடி சீக்கிரம் வாங்க டேயாங் டேயாங் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அவனோட நீஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி கையோட உட்காந்துருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, கிம் ஜங்குக் எங்கே இருக்க, வெளியே வா பார்க்கலாம் அப்படின்ட்டு தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. கிம் ஜங்குக், உன்னோட கிம் என்கிட்ட தான்டா இருக்கான், உனக்கு அவன் வேணும்னா வெளியே வா. ஜங்குக் வெளியே வா. உன்னோட கிம் கிம் டேயாங் உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்கான், வந்தவனை காப்பாத்து. ஜங்குக் உன்னால அவன் செத்துற போகிறான், வெளியே வா அப்படின்னு அந்த சவுண்டு கேட்குது. நம்ம ஜங்குக்கு இங்கே அவன் கையில் அவன் உயிர் இல்லை, ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே தான் அந்த பர்சன் நம்ம டேயாங்கோட ஷர்ட் கார்னரை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. டேயாங்களை சரியாக நடக்க முடியலை, இருந்தாலும் அவனை 2 பேரும் அப்படியே ஹோல்ட் பண்ண அந்த பர்சனோட ஷர்ட் கார்னரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டேயாங்களை நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பர்சன் அப்படியே கத்திக்கிட்டே வராங்க ஜங்கு கூட நேம சொல்லிக்கிட்டு. ஸோ ஜங்குக்கு வர வர சத்து ரொம்ப கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அங்கேருந்து பொறுமையாக எந்திரிச்சு பார்க்குறான். கொஞ்சம் தூரத்தில் கண்ணுக்கு தட்டுப்படுற இடத்துல நம்ம டேயாங்கோட ஷர்ட் கார்னரை பிடிச்சி ஒரு பர்சன் இழுத்துட்டு வராங்க. ஸோ அந்த பர்சனோட ஃபேஸ் சரியாக தெரியலை. என்ன பேக்ரவுண்டில் அந்த கார் லைட்டை நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஹெட்லைட்டை. ஸோ ஜங்குக்கால சரியாக பார்க்க முடியல. நம்ம டேயாங் இழுத்துட்டு வராங்கன்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே பயந்து உட்காந்துக்கிறான். அவன் அப்படியே ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே அவனோட ஷர்ட்டை நல்லா இருக்கு. இப்போ இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து எந்திரிக்கலாம். ஸோ நம்ம ஜங்குக்கு அங்கிருந்து டேயாங் எங்கே இருக்கானோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பர்சன் தான் எங்கடா காணோம், சரி விட, இவனை கொன்னுட்டா அவன் அதோட
செத்துருவான். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள லவ் அவ்வளோ பெருசு இல்லை டயம். அப்போ நீ செத்துப்போ. அப்போ அவன் உயிர் இருந்தும் பொணந்தான் சரியா அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே கன் எடுக்க, ப்ளீஸ் வேண்டாம் நான் இங்கே தான் இருக்கேன், ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அங்கே இருந்து நம்ம தான் ஓடி வரான். ஸோ இங்கே டேங்க்கு ஜங்குக்கு வாய்ஸ் கேட்டோன்னே புளிப்பை தட்டிட்டு அவன் கண்ணோட ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு ஆப்போசிட்ல ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஜங்கு ஓடா வராது, ஜங்கு வீட்டில் தனியாக இருக்காத, ஓ அம்மா வீட்டில் போயிரு வராத அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னு ஜங்குக்கு அங்கே ஓடி வர. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக் சைடில் அந்த கண்ணை திருப்புறாரு. நம்ம தான் ஜங்குக் வராது, இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது கரெக்டாக ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த புல்லட் கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ஸ்டொமக்கில் படுது. ஸோ நம்ம ஜங்குக் ஓடி வந்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டான். ஸோ அவங்க அப்படியே ஃபுல் ஐஸ் அப்படியே வியர்ட் பண்ணி அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்திருக்கான். அவனோட வயிற்றுலேருந்து ஒரு பிளட்டாக போயிட்டுருக்கு. அவனோட ஐஸ்லேருந்து ஃபுல்லாக டியர்ஸ். அவனால் பேசவும் முடியல, அவன் வாயடிச்சு நிற்கிறான். அப்போ அந்த பர்சன் தான் அப்படியே அந்த கன்னை தலையில் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அந்த கன்னை அந்த பாடி கிட்ட கொடுத்துட்டு ஸோ அவனோட கையில் இருக்கிற ராடை வாங்குறான். ஸோ அப்படியே அந்த ராடை பார்த்துட்டு டேங் பக்கமாக திரும்புகிறான். ஸோ டேங் அப்படியே ஒரு கோபத்தோட அவன் பர்சனை பார்க்குறான். ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே அந்த ராடை வச்சு நம்ம டேங்கோட ஃபேஸில் சின்ன வச்சு அப்படின்னு எடுத்து தூக்குறாங்க. கோவம் வருதா கிண்டயம்? எதுக்காக உனக்கு கோவம் வருது? ஒன்றை வரனா கொண்டுட்டேனா? அவன் என்ன சாகலை கிண்டயம், ஆனால் கொண்டுடுவேன், சீக்கிரமாக கொண்டுடுவேன். இப்போ உன் கண்ணு முன்னாடியே பார்த்து சந்தோஷப்படு சரியா? பாரு அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த ராட் அப்படியே தரையில் தேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த பர்சன் பொறுமையாக நடக்க நடக்க இங்கே அவனுக்கு கோபம் வருது, ரொம்ப கோபம் வருது. அவனால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ டேங் அப்படியே இருக்கிறவங்க இந்த கையெல்லாம் தட்டி விட்டு அவங்க தள்ளி போக பார்க்குறான். ஸோ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் 2-3 பேர் அவன் கையை பிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட கையை இப்படி தட்டி விட்டு அந்த பர்சனை பார்த்த மாதிரி அவன் போகிறான். பட் டேங்கால சரியாக நடக்க முடியல, அவனால் வேகமாக போக முடியல. அவன் போகிற அந்த செகண்ட்குள்ளே மறுபடியும் வந்துட்டு டேங்கை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா பிடிக்க டேங்கால வந்து நகர முடியல. வேணா அவன் எதுவும் பண்ணாது, சொல்றது கேள, அவன் எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி டேங் கத்துறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு நிற்கிறாரு. ஸோ நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹெட் கிட்ட அந்த ராடை வச்சிருக்கான். ஸோ அப்போ டேங் தான் அப்போ அவனால் சுத்தமாக முடியாமல் அங்கே ப்ரோக் ஆகி நீலன் போட்டு அழுகவே ஆரம்பிக்கிறான். ஸோ டேங் ரொம்ப மாதிரி பெக் பண்ணிக்கிட்டு இருக்கான். விட்டுடு ப்ளீஸ், நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன்னு விட்டுடு, அவன் எல்லாமே லைஃப் ப்ளீஸ் அதை விட்டுடு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பெக் பண்ண. ஸோ இன்னும் அந்த பர்சனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அந்த ராடை வேகமாக அடிக்கிறாங்க நம்ம ஜங்குக்கோட ஹெட்டில். ஸோ நம்ம ஜங்குக்கு உயிர் இருக்கும், பட் அவன் கான்சியஸில் இருந்திருக்க மாட்டான். அந்த அடித்ததுக்கு அவனோட வாயிலேருந்து ரத்தத்தை அப்படியே துப்புறான். ஸோ டேங் அதை பார்க்குறான். அவனால் அங்கே இருக்க முடியல, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நம்ம அவங்க பார்க்குறான். டேங் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அப்படின்னு மறுபடியும் ஜங்குக்கு கத்துறான். என்ன மறுபடியும் உன்னோட தலையில் அந்த ராட் வச்சு அடிச்சிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ரொம்பவே அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவனால் சுத்தமாக நகர முடியாத அளவுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேங்குக்குமே அங்கே இருக்க முடியல. அவனுக்கு அங்கே போயிட்டு
ஏதாவது பண்ணி வாழ்க்கையில ஜங்குக்கு எல்லாத்தையும் எல்லாம் காப்பாற்ற முடியாதா அப்படி இருக்கு. எனக்கு பட் அமைஞ்சது. அவங்களால அங்கிருந்து நகர கூட முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாமே போச்சு. இப்ப இந்த பர்சன் தான் விஜய், மறுபடியும் நான் உன்னை ஏதாவது ஜங்குக்கு வகையில பார்த்து காயப்படுத்திட்டேன். இது மாதிரி ஸ்னெக் பண்றா. இன்னும் பண்ணல. அவங்க பார்த்துட்டு நான் நக்கலா சிரிச்சுட்டு சரி, அப்படியே அந்த ரோட மறுபடியும் தூக்க வீட்டுல தனியா இருக்காத. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே அந்த ரோட கீழே தொங்க விட்டுட்டு அவனோட பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறான். சொல்லு மென், என்ன பண்ணுற நீ? நானா சொன்னல மென், அதான் ஒரு பர்சனை நீ எங்கே இருக்கியோ அங்கன்னு டக்குன்னு கிளம்பு. ஏன் மென், இன்னும் ஒரே ஒரு அடி தான் செத்துருவான். நான் கொஞ்ச நேரத்தில் வரேனே, நீ என் பேச்சு கேட்க மாட்டியா? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பு. மென், இதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன முக்கியமான வேலை இருந்தாலும் நம்ம அப்புறமா பண்ணலாமே. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, வரியா? சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி அங்கே மின் சொல்லிட்டு கால் டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பர்சன் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு அவன் அப்படியே அந்த ரோடை கீழே போட்டுட்டு அங்கேருந்து அவன் காருக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ அந்த பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு இவனுங்க இங்கேயே இருக்கட்டும், இங்கே இருந்து இவனுங்க வெளியே போகணுன்னு நினைக்கிறதுக்குள்ள எப்படியால ஒருத்தர் செத்துருவான். ஸோ இப்போ ரொம்ப நேரம் இல்லை. அப்படியே ஒன்று வந்து பார்க்குறான். ஸோ இல்லைன்னா தப்பா எல்லாருமே நிறைய சொல்லணும். போயிட்டாங்க. ஆனா ஆப்போசிட்ல நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் எல்லாம் விழுந்திருக்கோம். இப்போ அந்த இடம் இப்படி எனக்கு இருட்டாக தான் இருக்கு. டயாங் தான் அவனால சுத்தமாக முடியல. இருந்தாலும் அவன் கூட எந்திரிச்சு நான் உன்னை ஏதாவது வகையில நம்ம காயப்படுத்திட்டேன். ஜங்கு கிட்ட தான் போறான். இன்னும் பண்ணல. ஜங்குக்கு பார்த்தா அவன் ரத்த வெள்ளத்துல இருக்கான். அவனோட வாயில இருந்தும் தலையில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் வயிற்றுல வீட்டுல இருந்து தனியா ரத்தம் இருக்காத. வந்துட்டு இருக்கு. அம்மா வீட்டுல டயாங் போயிரு. என்ன பண்றதுன்னு செந்தில். தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி செந்தில். கை கால்லாம் உனக்கு எதுவும் நடுக்கமா பிரச்சனை இருந்தா நீ இருக்கு. பார்த்துக்கோ. I அவன் love you. அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட கடைசியா ஒரு முத்தம் போயிட்டு கொடுப்பியா? ஜங்கு குக்கி என்ன பாருடா, என்னடா இவ்வளோ ரத்தம் ஜங்கு அப்படின்ட்டு அவன் சீக்ஸில் அப்படியே தட்டி பார்க்க ஜங்குக்கு வந்துட்டு ப்ரீத் பண்ணுறான். ஸோ நம்ம அதான் அப்படியே ஒன்று நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒன்று விட்டுற மாட்டேன், இங்கேருந்து போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கு தூக்குறான். அவனால் நிற்கவே முடியல, ஏன்னா அவன் காலில் அடிபட்டிருக்கோம். ஆனால் அவன் அந்த நிலைமையிலையும் ஜங்குக்கு அப்படியே தூக்கிக்கிறான். பொறுமையாக நடந்துறான். அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ் அந்த இருட்டிலே தான் பார்க்குறான். அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவன் வாயிலேருந்து ரத்தம் போயிட்டு இருக்கிறது, அவனோட ஹெட்லேருந்து லீக் ஆகுறது எல்லாமே நம்ம அவனை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸோட ஜங்குக்கு விட்டுறக்கூடாதுன்ற வெறியோட அங்கிருந்து நடந்துக்கிட்டு இருக்கான் அவனை தூக்கிட்டு. ஸோ நம்ம டயாங் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருப்பான். ஸோ டயாங்குக்கு சுத்தமாகவே முடியல. அதனால அவன் ஜங்குக்கு கீழே விடாம தூக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி சாந்தி நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டயாங்கோட ஃபேஸில் ஒரு லைட் அடிக்குது, ஒரு மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருக்கு. அவங்க கண்ணு க்ளோஸாக அப்படியே வந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது, மறுபடியும் யாரோ வராங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அப்படியே ஜங்குக்கு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்போ அந்த லைட் அப்படியே பொறுமையா டிம் ஆகுது. ஸோ டயாங் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணேன். ஸோ யாரோ காரில் வந்திருக்காங்க. ஸோ அந்த கார் லைட் தான். ஸோ நம்ம டயாங் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பர்சன் அப்படியே இறங்கி வராங்க. அவங்க அப்படியே நம்ம டயாங் கிட்ட வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்குற மணி பிடிக்கிறாங்க. நம்ம டயாங் நிறைய பிடிச்சிருப்பான். ஸோ டயாங்கை சரியாக பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த பர்சனை வந்துட்டு அப்படியே தூக்குற மணிக்கு பிடிக்கிறாங்க. ஸோ டயாங் அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியல, பட் அந்த பர்சனுக்கு டயாங்கோட ஃபேஸ் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஜங்குக்கு அவங்க கையில் வாங்கிட்டு சீக்கிரம் இங்கேருந்து போகலாம், எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனோட பதட்டத்தோட பேசுகிறாங்க. ஸோ டயாங் தான் எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காரில் படுக்க வைக்கிறாங்க. சீக்கிரம் ஏறிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டயாங்கும் போயிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறோம். ஜங்குக்கோட ஹெட்டை அவனோட மடியில் படுக்க வச்சுருக்கான். ஸோ அங்கே கார் ஓட்டின பர்சன் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ டயாங்கும் நிமிர்ந்து அந்த பர்சனை பார்க்குறாங்க. அந்த பர்சன் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டை விட்டும் அந்த கார் வெளியே வருது. ஸோ இப்போதான் கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்கு. ஸோ அப்போ டயாங் தான்
குனிஞ்சு ஜங்குக்க பார்க்குறான். ஜங்குக்கோட ஃபேஸில் அங்கங்கே ரத்தம் இருக்கு. அவன் அப்படியே அவன் கையை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே அவனோட மனசுக்குள்ளேயே உனக்கு ஒன்றும் ஆகாது ஜங்குக், உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் கார் டிரைவ் பண்ணுற அந்த பர்சன் தான் அப்படியே அந்த மிரர் மூலியமாகவே ஜங்குக்க பார்க்குறாங்க. அவங்களோட கண்ணை அப்படியே பொறுமையாக கலங்க. ஒன்று இந்த நிலைமைக்கு ஆளாக்குனுச்சு யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டு அப்படியே காரை வேகமாக டிரைவ் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கிது கார். ஸோ நம்ம அங்கே தான் ஜங்குக்கு அப்படியே தூக்குறோம். ஸோ அந்த பர்சனை அப்படியே போயிட்டு ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வராங்க. ஸோ ஜங்குக்கு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள போன உடனே ஜங்குக்கு எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம டேயாங் தான் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அப்போ நர்ஸ் வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம டேயாங் எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருக்கோம். ஸோ நம்ம டேயாங் ஜங்குக்கு போகிற அந்த வழியவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த பர்சன் தான் அதை வாங்கிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண போக நம்ம டேயாங் தான் அவனோட பேரு ஜான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அப்போ அப்போ அவனுக்கு என்ன வேணும், அவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்றான். ஸோ அந்த பர்சன் தான் அப்படியே நம்ம டேயாங் பக்கமா டர்ன் பண்ணிட்டு நீங்க அந்த பையனோட பாய் ஃப்ரெண்டா, உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் என்னோட நேம் எனக்கு கிம்மை விட டேயாங் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் டேயாங் தான் சொல்லுவேன். என்னோட நேம் டேயாங் டேயாங் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் எதுவுமே வந்து கேட்டுக்காம அப்படியே நேம் அப்படியே எழுதுறாங்க. ஸோ ஃபார்ம் அப்படியே ஃபில் பண்ணிட்டு டேயாங் நேம்லேயே வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆக ஸோ டாக்டர் வெளியே வராங்க. ஸோ டேயாங் தான் போயிட்டு அங்கே பார்க்குறான். ஸோ அந்த மிரர் பக்கத்துலேயே நிற்கிறான். ஸோ ஜங்குக்கோட ஃபேஸில் மாஸ்க்லாம் போட்டு அவன் தலையில் கட்டெல்லாம் போட்டு அங்கே இங்கே ஸ்டிச்சஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. டேயாங்க்கு கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வந்த மணிக்கு தான் இருக்குது. அவனுக்கு மனசுக்குள்ள அவன் ஜங்குக்கு ஒழுங்காக பாதுகாக்கல, அவன் ஒழுங்காக பார்த்துக்கலன்ட்டு ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்குது. அவன் அந்த ஒரு இதோட நம்ம ஜங்குக்க பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் டாக்டர் தான் அந்த பர்சன் கிட்ட அந்த பையனுக்கு தலையில் ரொம்ப பலமாடிப்பட்டிருக்கு, ஆனால் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டாக்டர் உயிருக்கலாம் இல்லை இல்லை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து தான் தாண்டி இருக்காரு. ஓகே டாக்டர், எப்போ போயிட்டு பார்க்கலாம்? அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களே சொல்லணும். ட்ரீட்மெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்குது, அவர் இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. ஸோ கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் அப்படி நிமிந்துட்டாங்க பார்க்க. டேயாங் அந்த கதவு கிட்டேயே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு பார்த்து அழுதுகிட்டே இருக்காது. அந்த பர்சனுமே நல்லா பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு கால் வருது. அவன் எடுத்து காதில் வச்சுட்டு மென் எங்கே இருக்கா, என்ன ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டல் இல்லை, இங்கே பார் நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான வேலை? அப்பா இறந்துருக்காரு மேன், அதை கூட உன்னால் பக்கத்துலேருந்து பார்க்க முடியாதா? இங்கே பார், அது உன்னோட அப்பா தானே, உன் அப்பா இறந்தார், நீ தான் பார்க்கணும், உனக்கு சொல்லணும் தான் சொன்னேன், நான் அங்கே இருக்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. மேன் உன்னால் இப்படிலாம் பேசவே முடியாது, நீ தான் எங்கள் அப்பாவோட வாரிசு, அவருக்கான எல்லா மரியாதையுமே நீ தான் செய்யணும், உனக்கு நல்லா தெரியும் மேன், என்னால் இதிலலாம் கலந்துக்க முடியாது. ஸோ நம்ம யூங்கி தான் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே டேயாங் நம்ம ஜங்குக்க பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம யூங்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே கால் கட் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம டேயாங் கிட்ட தான் போகிறான். நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு, அது நீங்கள் பார்த்துப்பீங்க தானே? நான் பார்த்துக்கிறேன், அது நீங்கள் கூடயே இருந்து பார்த்துக்கோங்க, வேறு யார் வந்தாலும் பார்க்க விட வேண்டாம், புரியுதில்ல?
எனக்கு புரியுது. ஜங்குக்கை நான் பத்திரமா பார்த்துப்பேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் நம்ம யூங்கியோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியலை, தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். ஸோ நம்ம யூங்கி தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நம்ம டேங்க்கு வந்துட்டு யூங்கி அடையாளம் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டேங் வந்து நிதானத்தில் இல்லை. ஸோ அவர் வந்து ஜங்குக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து அவங்களோட ஃபேஸையோ இல்லைன்னா வந்து அவங்கள கவனிக்கணும்னோ சொல்லிட்டு எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டான். இன்னொரு விஷயம், நம்ம யூங்கி வந்துட்டு நல்லா கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஹுடி போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருப்பாரு. ஸோ நார்மல் டைமுக்கு மின் வந்துட்டு மாஸ்க் போட்டிருப்பான், பட் அது இந்த மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மறைச்சி அவனோட காஸ்டியூம்ஸ் மறைச்சி அவனோட மாஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் போட்டு அவன் பார்க்கவே வேற ஆள் மாதிரி இருக்கான். ஸோ யூங்கியும் டேக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. ஸோ யூங்கி அங்கேருந்து அவனோட காருக்கு போயிட்டு அவனோட கார்ல இருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறான். ஸோ யூங்கிட்ட மொத்தமாக 2 ஃபோன் இருக்கு. ஸோ யூங்கி அவன் கார்லேருந்து ஒரு ஃபோன் எடுத்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். எனக்கு அந்த கிம் வேணும், அந்த கிம் துரோகம் பண்ணியிருக்கான், எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி யூங்கி தான் கோவத்தில் யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் தான், யூங்கி என்ன பேசுற நீ? கிம் என்ன பண்ணான்? உன்னோட பிஸ்னஸில் ஏதாவது குறுக்க வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் அவனுக்கு கண்ணெல்லாம் கோவம் மட்டும்தான். அவன் என் தம்பியை ஏமாத்திருக்கான், லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவனை இன்னைக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான், அவன் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி கோவத்துலேயும் அவனுக்கு கண்ணு ஒரு மாதிரி கலங்குது, அவனால் பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்கான். ஸோ கோவத்தில் அந்த பர்சன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான், ஜங்குக்கு என்னாச்சு, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யூங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ யூங்கி தான் அந்த இடத்துல டீல் பேசிகிட்டு இருந்திருப்பாள்ல நம்ம கிம் கூட. ஸோ அந்த இடத்துல இருந்து அவர் வெளியே வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நம்ம ஜிமினை தான் பார்க்க வந்திருப்பாரு. ஸோ ஜிமின் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ யூங்கி ஒரு விஷயத்தால கடுப்பாக இருப்பாரு, அவர் அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்க. ஸோ ஜிமின் தான், என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக இவ்வளோ கோவம், என் கூட இருக்கும்போது இவ்வளோ கோவப்படலாமா, கொஞ்சம் சிரிக்கலாம்ல அப்படின்ட்டு. ஸோ யூங்கியோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு ஒரு சின்ன பிடிச்சி ஷேக் பண்ணிக்கிட்டுன்னு ஸோ ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூங்கி தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு விஷயம் செய்ய விருப்பமே இல்லை ஜிமின், ஆனால் என்னோடய தலையெழுத்து நான் அதை பண்ணி தான் ஆகணும், அதுவும் யார்கிட்ட அது போகவே கூடாதுன்னு நான் நினச்சனோ அங்கேயே போகுது ஜிமின், எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் குழப்பாம தான் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஸோ நம்ம யூங்கி அவனோட கையை பிடிச்சிட்டு, ஜிமின் சொல்லுங்க, உனக்கு தெரியும்ல நான் ஒரு மாஃபியான்னா? தெரியுமே, ஏன் இதில் என்ன இருக்கு? இல்லை எப்படி ஜிமின் என்னால் முடியுது, நான் ஒரு மாஃபியா, என்னால் நிறையா பேருக்கு ஆபத்து இருக்குது, என்னால் உனக்கு கூட ஆபத்து வர நிறையா வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீ எந்த நம்பிக்கையில் ஜிமின் என்னை இவ்வளோ லவ் பண்ணுற, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு தோணலையா? ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படி நிமிந்து நம்ம யூங்கியை பார்த்துட்டு, நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது யூங்கி, ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே எதையோ பார்க்குறான். என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜிமினுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கை காலெல்லாம் ஷேக் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம யூங்கி தான், என்னாச்சு ஜிமின் உனக்கு? சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, சொல்லு, சொன்னால் தானே தெரியும். ரெஸ்ட் ரூம் வருதுங்க. ஓ இதுக்கா இவ்வளோ, போயிட்டு வா, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி சொல்ல ஜிமின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூங்கிக்கு தான் ஒரு கால் வருது.
அவன் அப்படியே ஃபோனை எடுக்கிறான், சுற்றி பார்க்குறான், ஜிமின் ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டே அப்படியே அவன் ஃபோன் எடுத்து காதில் வைக்க சரி இப்போ யூங்கியோட லிப்ஸில் அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது. அவன் அப்படியே மாதிரி சிரிச்சிட்டு ஓகே டாக்டர் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்களோட பையனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும், நான் பண்ணிடுறேன் டாக்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம இவங்க அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு ஸோ அவன் மறுபடியும் ஃபோன் கால் பண்ணுறான். அப்படியே ஃபோன் எடுத்துட்டு நீ எங்கே இருக்க, நீ இருக்கிற இடத்துலேருந்து சீக்கிரம் கிளம்பு, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஸோ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஸோ இவங்க அப்படியே அங்கே இருந்து அப்படியே சுற்றி பார்க்குறான் ஜிமின் எங்கன்ற மாதிரி. ஸோ ஜிமின் அங்கே இல்லை, மேபி வெளியே போயிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இவங்கையும் அப்படியே பொறுமையாக நடந்து வெளியே வராங்க. ஸோ அப்படியே இந்த பார்க்கிங்லாம் தாண்டி வெளியே வந்தா அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஃபாரஸ்டோட என்ட்ரி இருந்திருக்கோம்லடா. ஸோ அதுக்குள்ளே இருந்து ஒரு கார் அப்படியே வெளியே வருது, ஒரு பிளாக் கார். ஸோ நம்ம இவங்க பார்க்குறான் இந்த கார் கிம்மோட காராச்சு அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க. ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிற எதுவுமே தெரியல. ஸோ பிளாக் கலர் கிளாஸு உள்ளே இருக்க எதுவுமே காட்டலை. ஸோ அப்படியே லைனாக ஒரு 5-6 காருக்கிட்ட அப்படியே அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகுது. ஸோ நம்ம இவங்க அப்படியே அந்த ஃபாரஸ்ட் சைடு பார்க்குறான். ஸோ இப்போ ஃபாரஸ்ட்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நம்ம யோங்கி என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவனோட கார் எடுத்துட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறான். ஸோ ஃபாரஸ்ட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு பையன் இன்னொருத்தனை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ கிட்ட நெருங்க ஏதோ ஒரு பையன் கையில் நம்ம ஜங்குக்கு இருக்கான். நம்ம யோங்கிக்கு நம்ம டேங்க அடையாளம் தெரியலை, ஏன்னா நம்ம டேங்க அவன் பார்த்ததே கிடையாது. அவன் கிம்ம மாஸ்க் போட்டு பார்த்துருப்பான், மற்றபடி அவன் பார்த்ததே கிடையாது. நம்ம ஜங்குக்கான உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு மட்டும் நம்ம யோங்கிக்கு நல்லாவே தெரியுது. அவனோட ஹூடி அவனோட மாஸ்க் எல்லாத்தையுமே வேர் பண்ணிட்டு அவன் இறங்கி போயிட்டு ஜங்குக்கும் அந்த பையனுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஐ மீன் நம்ம டேங்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ டேங் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே வரத நம்ம யோங்கியும் நல்லாவே பார்க்குறான். ஸோ நம்ம யோங்கிக்கு யார் இந்த பையன்னு தெரியலை. ஸோ எதுக்காக நம்ம ஜங்குக்காக இவ்வளோ அடி வாங்கியிருக்கான் அப்படின்னும் தெரியலை. ஸோ ஒரு குழப்பத்தோட தான் அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே போயிட்டு நம்ம டேங் அவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது நம்ம இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கோம், கிம் தானே ஜங்குக்கோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ இந்த பையன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் நம்ம இவங்க வந்து டேங் கிட்ட ஒரு நேம் கேட்கும் போது நம்ம டேங் கிம்னு சொல்லாமல் டேங்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ இவங்க என்ன நினச்சிருப்பாருன்னா இது கிம் கிடையாது, பட் நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ண பையன் இப்போ அவனோட ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க யோசிச்சுட்டு அவர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. பட் அங்கே டேங் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இவங்க புரிஞ்சிருப்பாரு டேங்க்கு நம்ம ஜங்குக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ மீன் லவ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாரு. அந்த நம்பிக்கையில் தான் அங்கே நம்ம ஜங்குக்கை வந்துட்டு டேங் கிட்ட விட்டுட்டு வந்திருப்பாரு. பட் நம்ம கிம் தான் டேங் சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கு தெரியாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நம்ம ஜங்குக்கோட இந்த நிலைமைக்கு நம்ம கிம் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் அந்த பர்சன் கிட்ட சொல்ல. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கையும் கால் கட் பண்ணிட்டாங்கன்னு போயிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேங் தாண்டா அவரோட ஃபோன் எடுத்துட்டு ஜங்கு கூட அப்பாவா? ஆமாம், யார் நீங்கள்? ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேருந்து ஜங்குக்கு அப்பா தான் ஹலோ யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. பட் அங்கேருந்து ஆன்சர்ஸ் வரல. ஸோ இப்போ ஜங்குக்கோட அப்பாவுமே வராரு. அங்கே வந்துட்டு பார்க்குறாங்க, ஜங்குக் நேம் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவர் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம டேங் அங்கே இல்லை. ஸோ ஜங்குக் தான் ஒரு ரூமில் படுத்துட்டு இருக்கோம். அவங்க அப்பாவும் போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ நம்ம டேங் ஒரு ஓரமாக ஒழுங்கி நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அப்பா ரூமுக்குள்ளே போன உடனே ஸோ டேங் அப்படியே ரூம் வாசலில் வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக் அப்படின்ட்டு அவர் அப்படியே கூப்பிட்டு ஜங்குக் அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்கிறான். ஜங்குக் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு யாரு நீங்கள் யாரு கை விடுங்க அப்படின்ட்டு அவர் மாதிரி பேசுகிறான். நம்ம ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் நான் அப்பாடா, விடுங்க எனக்கு பயமாக இருக்கு
விடுங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பயத்தில் பேச ஆரம்பிக்கிறான். தள்ளி போங்க, வேணாம் 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 அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்க கையை பிடிக்க விடாம அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் கூட அப்பா தான் ஜங்குக் நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஜங்குக் தான் அந்த பெட்லேருந்து அப்படியே இது பண்ணிகிட்டே போயிட்டு கீழே விழுந்துடுறான். வேண்டாம் 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 அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அவங்க அப்பாவை கூட தொட விடாம அவ்வளோ இது பண்ணுறான். ஸோ நம்ம டேங் அதை வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கைதெல்லாம் வியர்டாகிட்டு ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை இப்படி நடந்திருக்கக்கூடாது ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் அங்கே அப்படியே உள்ளே போக பார்க்க, பட் உள்ளே போகலை. அவன் அங்கேயே நிற்கிறான். ஸோ டாக்டர்ஸ் வராங்க. டாக்டர் ஜங்குக் ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கான், இருங்கட்டும் அவங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ பார்க்குறாங்க ஜங்குக் அங்கே தரையில் விழுந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற வார்ட் பாய்ஸ் தான் நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போயுமே ஜங்குக் வந்துட்டு ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு மயக்க ஊசி போட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் காமாக. ஸோ இங்கே ஜங்குக்கோட அப்பா தான், என்னாச்சு டாக்டர் என் பையனுக்கு, எதுக்காக இப்படி? ஜங்குக்கோட தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு. அவனோட நார்மலான ஸ்டேட்டில் அவன் இல்லை, அவன் இப்போ லிட்டில் ஸ்பேஸில் இருக்கான். அப்படின்னா இப்போ அவனோட ஏஜ் 16, ஆனால் அவன் 6 வயசு பையன் மாதிரி தான் நடந்துப்பான். அவனுக்கு ஃபிசிக்கலி என்ன தான் அவன் பெரிய பையனாக இருந்தாலும் அவன் மனசளவில் இப்போ ஒரு குழந்தை தான். அவனால் எந்த விஷயத்தையுமே அவனை சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால அவனுக்கு இது புதுசாக இருக்கும். அவனுக்கு யாரையுமே தெரியலை. ஸோ நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். அது வரைக்கும் எப்படி இருந்தான் அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அவனை எப்படி பார்த்துக்க போகிறீங்கன்னு தான் இருக்குது. அவனை குழந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போதைக்கு அவன் ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க ஜங்குக் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது எல்லாத்தையுமே டேங்குமே கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டு இருக்கான். அவன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்துருக்கான். நான் தான் காரணம், நான் ஜங்குக்கை பார்த்துருக்கவே கூடாது, அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கவே கூடாது. என்னை தேடி தான் ஜங்குக் அங்கே வந்தான். என்னால் தான் எல்லாமே, எனக்காக தான் அவன் அங்கேருந்து வெளியும் வந்தான். நான் அவனை எப்படி விட்டேன்? அவன் என்னோட உயிராச்சே. நான் பத்திரமா பார்த்து இருந்திருக்கணும். இந்த அளவுக்கு நான் விட்டுருக்க கூடாது. எனக்கு என்ன நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என்னை நம்பி ஒரு பையன் வந்தா நான் அவனை பார்த்துக்க கூட முடியாத அளவுக்கு நான் இறங்கிட்டேனா? நான் எப்படி ஜங்குக்கு விட்டேன்? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி விட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கடலாம் டியர்ஸ் தான். ஸோ இப்போ யாரோ நம்ம டேங்கை க்ராஸ் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே ஓடுறாங்க. ஸோ நம்ம டேங் தான் அது யாருன்ற மாதிரி அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். ஸோ பார்த்தா நம்ம ஜிமின் தான் வந்திருக்கான். ஜங்குக் என்னடா ஆச்சு? ஜங்குக் எந்திரி அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க நம்ம ஜங்குக்கோட அப்பா தான். ஜிமின் அங்கிள், ஜங்குக் என்னாச்சு, ஏன் இப்படி? ஜிமின் அது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் எல்லாத்தையுமே ஜிமின்கிட்ட சொல்கிறாரு. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, அங்கிள் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இல்லை ஜிமின், நான் ஜங்குக் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே இருக்கனே அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்பாவும் சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமின் கூட பேசி பழகி ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஜிமினுக்கு ஜங்குக்கோட நிலைமை தெரியுன்றனால அவன் என்ன பண்ணாலுமே ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே புதுசாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படியே நிறைய மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜிமினுக்கு என்னன்னா, ஸோ ஜங்குக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கோட பாய் ஃப்ரெண்டான கிம் வந்து ஜங்குக்கு ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அதுதான் நம்ம ஜிமினுக்கு கிம் மேலே கோவத்தை கொண்டு வரும். ஆனால் நம்ம ஜங்கு கிட்ட அவன் கிம்மை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டான். அவன் நிறையா சொல்லியிருப்பான், இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கோம், இப்படி தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் போகிறோம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பான். பட் அவன் கிம்ன்ற பேரை நம்ம ஜங்கு கிட்ட எடுத்திருக்கவே மாட்டான். ஸோ அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் ஸ்கூல் டைம்ஸை முடிச்சிருப்பாங்க.
நம்ம ஜங்குக் ஸ்கூல் டைமை முடிக்கிறதுக்கு நம்ம ஜிமின் ரொம்பவே வந்துட்டு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பான். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ஹாலிடேஸில் இருந்த டைம் தான் ஜிமின் வந்து அவனோட வீட்டில் இருந்திருப்பான். ஸோ நம்ம ஜங்குக் அவன் வீட்டில் இருந்திருப்பான். ஸோ ஜங்குக்கோட அப்பாவால் ஜங்குக்கை ஃபுல் டைம் கூட இருந்து பார்த்துக்க முடியாது. ஏன்னா ஜிமின் இருந்த வரைக்கும் ஜிமின் கூட இருந்து பார்த்துப்பான். பட் ஜிமின் அந்த டைத்தில் அவன் கூட இல்லை. ஸோ அந்த டைமில் தான் ஜங்குக்கை பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பாடிகார்ட் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து ஆட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய கம்பெனிக்கும் தெரிய வருது. ஸோ அது நம்ம கிம்மோட கம்பெனி, ஐ மீன் நம்ம டேங்கோட கம்பெனி தான். ஸோ அந்த மேனேஜர் தான் அப்படின்னு நம்ம டேங் கிட்ட, பாஸ் இங்கே பார்த்தீங்களா ஜங்குக்கை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ நம்ம டேங் தான், எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குல்ல. ஆமாம் பாஸ், நம்ம ஆட்களில் யாரையாவது அமுச்சு விடலாம், ஜங்குக்கு நல்லபடியாக பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் யாரையும் நம்புறதா இல்லை, நானே போகிறேன். பாஸ் என்ன சொல்கிறீங்க? இங்கே பார், நான் உன்னை நம்புகிறேன். இந்த கம்பெனி நீ பார்த்துப்ப, எல்லாத்தையுமே நீ பார்த்துப்பன்ற நம்பிக்கையில் மட்டும்தான் நான் போகிறேன். நான் என்னோட ஜங்குக் கிட்ட போகிறேன், நான் அவன் கூட போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம டேங் வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறான். நான் மிஸ்டர் ஜானை பார்க்கணும், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அது அவங்க பையனை பார்த்துக்கிறதுக்கு பாடிகார்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் வந்தேன், கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே தான் மிஸ்டர் ஜியான் வந்துட்டு டேங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜியானுக்கு நம்ம டேங்க பார்த்தோன்னே பிடிச்சிருக்கோம். ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஜங்குக்கை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை நம்ம ஜியானுக்கு இருந்திருக்கோம். ஸோ நம்ம ஜியானுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க டைம் தான் நம்ம ஜங்குக் ஒரு பால் அப்படியே கீழே டேப் பண்ணிக்கிட்டே அப்படியே அங்கே வரான். அப்பா யார் இது? யாரா? இதுக்கப்புறம் இவர் தான் அவனை பார்த்துக்க போகிறாரு, இவர் என்னோட பாடிகார்டு மாதிரி. ஐ பாடிகார்டா? உங்கள் நேம் என்ன? என்னோட நேமா? என்னோட நேம் டேங். ஐ டேங், டேங்ஷி, நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்லிட்டு, நீங்கள் என் கூட விளையாட வருவீங்களா? வருவேன். அப்படியா, சரி அப்போ வாங்க நம்ம விளையாடலாம், அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம டேங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். டேங்கோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, அவன் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ லவ் இருக்கு. அவன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு அவன் கையமா இறுக்கி பிடிச்சிட்டோம் பின்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கான். நம்ம டேங் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட நம்ம ஜங்குக்கை பார்க்காமலே இருந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்கும் போது அவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனை ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம டேங் பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட ரூமை பார்க்குறான். அது அப்படியே ஒரு பேபி ரூம் மாதிரி நிறையா டாய்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டேங் இதுக்கு முன்னாடியுமே 2-3 தடவை நம்ம ஜங்குக்கோட ரூமுக்கு வந்திருப்பான்லடா. ஸோ அவன் வந்து பார்க்குறான், இதுக்கு முன்னாடி இருந்த ஜங்குக் ரூமே இது கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவன் அப்படியே என்ன பண்ணுறான், நம்ம டேங்கை கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு 2-3 பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு, இதுதான் என்னோட டைகர், இது என்னோட ரேபிட் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேங்கோட சிரிச்சிட்டு, அப்படியா ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அந்த மாதிரி நான் க்யூட்டாக இருக்கேனா? ஐயோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த பொம்மையை வச்சுட்டு நம்ம அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த பொம்மையை நீங்கள் வச்சுக்கோங்க, இது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் ரேபிட் பொம்மையை நம்ம என்கிட்ட ஒரு டைகர் பொம்மையும் கொடுத்துட்டு, நான் ஓட்டுவேன்னா நீங்கள் என்ன தோத்தணும், இது 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 அப்படின்ட்டு ஒரு டைகர் காது இருக்கிற ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து நம்ம அவங்களோட தலையில் போட்டு விட்றான். நம்ம ஜங்குக் அவன் தலையில் ஒரு முயல் காது இருக்கிற ஒரு பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு, இப்போ நான் ஓடுவேன்னா நீங்கள் வந்து என்ன பிடிப்பீங்களா, சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த மொசக்குட்டி பொம்மையை எடுத்துட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறான். ஸோ நம்ம டேங் வந்து குழந்தை ஓடுறத பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் அப்படி திரும்பிட்டு, வாங்க என் பின்னாடி ஓடி வாங்க, என்ன வந்து பிடிங்க அப்படின்ட்டு அப்படியே ஓட. ஜங்குக் அப்படி ஓடுறத பார்த்துட்டு டேங் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கூடவே அப்படியே ஓடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பெட் மேலெல்லாம் எகிரி குதிச்சு வெளியெல்லாம் ஓடி போயிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வந்துட்டு அவங்க செம்மையாக ஓட விடுறான்.
ஸோ டேங்கோட மைண்டுக்குள்ள ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ அந்த டைமுமே நம்ம ஜங்குக்கு இப்படி தான் ஓடிட்டே இருந்திருப்பான், டேங் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அந்த டைமை யோசிச்சு பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெக் பண்ணிட்டு ஸோ ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளியிருப்பான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படி டொம்முன்னு அப்படி விழுந்துட்டு அச்சோ மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சொல்லுவான். ஸோ நம்ம டேங்க்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லாமல் அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகி அவன் அப்படியே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? விளையாட தானே கூப்பிட்டா நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க? அப்படியா, விளையாட தான் கூப்பிட்டியா? அது சரி, இது ஒரு டைப்பில் விளையாட்டு தான். இது விளையாட்டா? ஆமாம், இது கிஸ்ஸிங் கேம். இது எப்படி விளையாடுவாங்க? இப்போ விளையாண்டனே, நீ பார்க்கலாம். நான் கவனிக்கல, ஏதோ பண்ணிங்க, எனக்கு தெரியலையே. இங்கே வா. அப்படின்ட்டு நம்ம அவங்க ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே அவனை கிஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் விளையாடணும். ஆஹா, ஆனால் இந்த விளையாட்டில் என்ன சுவாரஸ்யம்? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே தெரியல. நீங்கள் என் வாய்க்குள்ள எச்சி தான் வைக்கிறீங்க. ஆமாம், அதான் விளையாட்டு. இதுதான் விளையாட்டா? இந்த கேம் இப்போ தான் இப்படி இருக்கும், போக 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 நல்லாகிடும். நம்ம இது தினமும் விளையாடலாம், சரியா? சரி, நீங்கள் என் கூட விளையாடுவீங்கல்ல, விளையாடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கோம்.